நான் தான் புலி, இந்த காட்டோட ராஜா. என்னைய பாதி இதில் சிங்கம் தான் சொல்லுவாங்க. யாரும் குழப்பிக்காதீங்க. நான் எல்லா அனிமலையும் கடிச்சு திம்பேன். நல்லாயிருக்கும். டெய்லியுமே யாரும் கஷ்டப்படுத்தாமல் வந்துடுவாங்க. நான் தான் மாடு. என்னைய தான் இந்த புலி அடித்து திங்கும். அதுதான் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுது. யார் என்னை காப்பாற்ற போகிறாங்களோ, யார் அந்த அதிகாரியோ தெரியல. வாங்க இந்த கதைக்குள்ளே போய் தான் பார்க்கணும். அதை நான் தான் முயல், இந்த காட்டோட அறிவாளி, புத்திசாலி, சிறந்த உயர்ந்த நல்ல இதுக்கும் புலியை நான் தான் அழிக்க போகிறேன். வாங்க இந்த கதைக்குள்ளே போய் அது எப்படி அழிக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுதான் எங்களோட காடு. இந்த காட்டில் புலி மற்ற விலங்குகள் இருக்கும். இந்த காட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புலி இந்த சிங்கம் செத்ததுக்கப்புறம் நான் தான் இந்த காட்டையே ஆள்றேன். யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் டெய்லியும் ஒவ்வொருத்தரை சாப்பிட வந்துடணும். நான் உங்களை சாப்பிட்ருவேன். இல்லைன்னா நான் இந்த காட்டை அழிச்சிருவேன். முயல், யாரையும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். புலியை ஒரே நாளில் அழிச்சிடுறேன். ஒரு நாள் மட்டும் ஒருத்தர் போங்க, அடுத்த நாள் நான் அழிச்சிடுறேன். நீ அழிக்க போறியா? இத்தனை நாள் இந்த புலி சிங்கத்தை புலியே அழிச்சிட்டு இருந்துச்சு. நீ அடிக்க போறியா? ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்படி இருக்க முயல் கொண்டு இருக்க முயல் இத்த பெரிய புலியை போய் அடிக்குமா? நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மாடண்ணா, கழுகண்ணா, குக்கு கிக்கு. இன்னைக்கு நான் தானே அந்த புலிக்கிட்ட போய் மாட்டுறது. ஐயோ, அது என்னை எப்படி திங்க போதோ கொடூரமாக சாகடிக்கப்படுறேன். இன்னைக்கு நீ தானா நல்லா வலி காமிச்சு விட்ருக்குதுங்க. சரி, திங்கிற வேலையை பார்ப்போம். ஏன்னா அதுக்குள்ளே காய் ஆயிடுச்சு. சரி விட, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் அந்த சிங்கத்தை போய் எப்படி புளி அடிக்கணும் பாரு. புளியனா நீங்கள் உங்களே மாதிரியே ஒரு கிணறுல உங்களை மாதிரி அச்சல்ஸாக ஒரு நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. அந்த என்ன இருக்குது, அதோட நான் தான் பவர் அப்படின்ட்டு ஒரு சொல்லுது ராஜா. வாங்க நீங்கள் பாருங்களேன். இந்த கிணறு தான் இங்கே பாருங்களேன், எட்டி பாருங்க. இங்கே பாரு, நான் தான் ராஜா, நீ இல்லை. கிணறுக்குள்ளே இருக்க புலி, நான் தான் ராஜா, நீ இல்லை. ஏன்னா என்னைய மாதிரியே நீ சொல்லிகிட்டு இருக்கா. தைரியம் இருந்தால் உள்ளவா. வரேன். இல்லை கொஞ்சம் இப்போ வந்தோம். நீ என்ன பண்ணுறேன்னு பாரு. என்ன இத்த பெரிய உருவத்தை இத்த பெரிய உருவத்துக்கு கூண்டு கூட அறிவு இல்லை. சரி, காட்டில் இருக்கவங்கள்ட்ட போய் சொல்லலாம். யாரும் பயப்படாதீங்க, புளியை நான் அழிச்சிட்டேன். இனிமேட்டுக்கு யாருமே போக தேவையில்ல. டெய்லி ஒவ்வொருத்தரை போய் கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்களே, இனிமேட்டுக்கு யாருமே போக தேவையில்ல. பாவம், இனிமேட்டுக்கு செத்தவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பாய். இந்த கதை பிடிச்சிச்சுல